எங்களை போன்ற கட்சிகள் ஆளும் ஆட்சியாளர்களுக்கு மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம். லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது மாவட்டங்களிலே பிரச்சனை என்றால் அதை சுட்டி காண்பிக்கின்றோம். அதே போல் மேலே ஏதாவது பிரச்சனை, அதில் தமிழகத்தினுடைய உரிமையை பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வற்புறுத்துகிறது. இதுபோல் தமிழகத்தில் உள்ள மாற்றங்களுக்கான தேவையான நல்ல பணிகள் அரசு செய்யும்போது அதனை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் தேவைக்கேற்றவாறு மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதையும், எந்தெந்த விதத்திலே எந்தெந்த இஷ்யூவில் மாற்றங்கள் செய்ய வேண்டும், மக்கள் எதை விரும்புகிறார்கள் விரும்பவில்லை என்பதையும் எங்களை போன்ற கட்சிகள் சுட்டி காண்பித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல் 2 மாதங்கள் ஆகியிருக்கு. 2 மாதங்களில் சட்டம் ஒழுங்கு அரசு முழுமைப்படுத்த முடியுமா முடியாதா என்ற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையிலே தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கண்காணிக்கப்பட வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. சட்டம் ஒழுங்கு என்றால் அரசினுடைய கண்டிப்பு, தவறு செய்பவர்களுக்கு பயம் இருக்க வேண்டும், அச்சம் இருக்க வேண்டும். அந்த உணர்வை அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது, மேலும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக கொலை, பாலியல் இவைகளை வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். ஒரு கடுமையான கண்ணோட்டத்திலே அவர்களை பார்க்கக்கூடிய நிலையிலே தான் அரசு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மிருகத்தனமான செயல்பாடு பாலியல் இருக்கு பாருங்க, அவர்களுக்கெல்லாம் ஈவு இருக்கமே இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. முதல் சுற்றிலேயே அவர்கள் தவறு என்று நினைத்தால் கொடூரமாக இருப்பவர்களுக்கு மரண தண்டனையை கூட மக்கள் வரவேற்கிறார்கள். தற்போதைய முதலமைச்சர் விஜயோட செயல்பாடுகள் என்ன மாதிரி? 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வரால் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடிகின்றது என்றால் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலேயே 108 சட்டமன்ற தொகுதிகளிலே ஆளுகின்ற கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆண்ட கட்சி, தமிழகத்துடைய பெரிய கட்சியாக இருந்த கட்சிகள் எல்லாம் பல நேரங்களிலே 100க்கு மேல் வர முடியாத சூழல் எல்லாம் இருந்ததை நாம் நன்கு அறிவோம். தமிழக மக்கள் அனைத்து தரப்பினரும் ஒரு மாற்றம் வேண்டும், மாற்றத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் ஏற்படும் என்ற உணர்வோடு திடமாக ஆளுங்கட்சிக்கு வாக்களித்ததன் காரணமாகத்தான் முதல்வராக அவர்கள் அமர்வதற்கான தகுதியை பெற்றிருக்கிறார். அஃப்கோர்ஸ் கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. கூட்டணி கட்சிகளெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அவருடைய எண்ணம் மாற்றாட்சி என்றால் ஒரு மாறுதலான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான். தமாக போன்ற கட்சிகளுடைய எண்ணம் பொற்கால ஆட்சி தமிழகத்திலே இருந்ததென்றால் அது பெருந்தலைவர் காலத்திலே தான். அதுபோல் ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதுபோன்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே ஆட்சியாளர்கள் செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 100% வரவேற்கிறது. அதற்குண்டான பணிகள், நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். பெருந்தலைவர் காலத்தில் மதுவில்லா தமிழகம் இருந்தது. மதுவில்லா தமிழகம்னாலே சட்டம் ஒழுங்கு சரிப்படுத்தக்கூடிய சுலபமான நிலை
ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் மதுவில்லா தமிழகம் படிப்படியாக வருவதற்கான சூழலை புதிய அரசு ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.